ஜென்ரலா டைரக்டா மைக்ரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட மாட்டாங்க ஒர்க்கை. ஸோ தே வில் ஸ்டார்ட் வித் அசஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் டிஸ்கவரி வேணும். டிஸ்கவரி வந்து நம்ம என்ன மாதிரியான என்விரான்மெண்ட், எப்படி காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, ப்ரையாரிட்டி என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, எந்தெந்த அப்ளிகேஷன் எப்போ மூவ் பண்ணணும், எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி அப்ளிகேஷனுக்கு, நான் ப்ரொடக்ஷன்ல எவ்வளோ இருக்கு, ப்ரொடக்ஷன்ல எத்தனை கேட்டகரி இருக்கு, டிஆர் என்விரான்மெண்ட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கவர் பண்ணி இன்ஃபர்மேஷனை நம்ம கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்ல நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர் எடுக்க போறோம் அப்படின்ட்டு. ஸோ எந்தெந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து எந்த வேவ்ல நம்ம மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்றதுல இதுல ஆட் பண்ணிடுவோம். ஸோ எந்த பர்டிகுலர் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் 1 வந்து யாரு ஃபர்ஸ்ட் மைக்ரேட் பண்ண போறாங்க, யாரு பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் ஷிஃப்ட்ல யார் இருப்பாங்க, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எந்த டெஸ்டினேஷன் நெட்வொர்க் கொண்டு போறோம். ஸோ அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதை வந்து ட்ராக்கும் பண்ணுவாங்க. இப்போ ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த அப்ளிகேஷன் எந்தெந்த ஒர்க் லோட் கூட டிபெண்டன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணி மைக்ரேஷனுக்கு முன்னாடி எந்தெந்த அப்ளிகேஷன்ஸை வந்து எந்தெந்த வீக்கெண்ட்ல மைக்ரேட் பண்ண போறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை மைக்ரேட் பண்ணும்போது வேற ஏதாவது டிபெண்டன்சி டேட்டா பேசஸ் இல்லை அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரே வேவ்ல வந்து, வேவ்ன்றது நம்ம சில டைம் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வந்து எல்லாமே வீக்கெண்ட்ஸ்ல தான் பண்ணுவாங்க, நான் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல. நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வந்து வீக் டேஸ்ல வந்து நான் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல வந்து தே வில் மைக்ரேட்டட். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போறது வந்து அசஸ்மெண்ட்டும் மைக்ரேஷனும், அந்த ப்ராக்டிக்கலாக வந்து எண்ட் டு எண்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் பார்க்க போறோம். ஸோ நான் மைக்ரேஷன் அப்படின்னும் போது நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க் லோட் மைக்ரேஷன் நம்ம வந்து அஷூருக்கு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்ணலாம். யூ கேன் மைக்ரேட் சர்வரே கம்ப்ளீட்டா மைக்ரேட் பண்ணி கொண்டு வரலாம். அது மேபி யூ கேன் மைக்ரேட் இட் ஃப்ரம் ஒரு பிசிக்கல் சர்வரை வந்து அஷூர் விஎம் மைக்ரேட் பண்ணலாம். இல்ல ஆன் ப்ரெமைசஸ்ல ஒரு விஎம்வேர் வர்ச்சுவல் மெஷின் இருக்கு, இல்ல ஒரு ஹைப்பர் வி என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஹைப்பர் வி விஎம்ஸ் வந்து கிளவுடுக்கு கொண்டு வரலாம். இல்லாட்டி ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி இந்த மாதிரி மற்ற கிளவுட்ல இருந்து நம்ம அஷூருக்கு கொண்டு வரலாம். இல்ல ஒரு பர்டிகுலர் அக்வசிஷன் மர்ஜர் நடக்குது அப்படின்னா வேற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் எதுக்கு மூவ் பண்ணணுமோ டெஸ்டினேஷன் அதுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டு சப்ஸ்கிரிப்ஷன் மூவ்மெண்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் அஷூரோடைய ரிசோர்ஸ் மூவரை வச்சு நீங்க மூவ் பண்ணலாம். இல்ல அஷூரோடைய டிசாஸ்டர் ரெக்கவரி, அந்த சைட் ரெக்கவரி டூலை வச்சு நீங்க மைக்ரேட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் பை ஒன்னா வி வில் ஸ்டார்ட் வித் சம் ஆஃப் த மைக்ரேஷன். உங்களுக்கு இது எப்படி அசஸ்மெண்ட்டும் மைக்ரேஷனும் ஹேண்ட் இன் ஹேண்டா ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து கிளியரா புரிய வைக்கிறேன். தென் வி வில் இன்னைக்கு ஃபுல்லா ப்ராக்டிக்கலா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட் மீ லாகின் டு மை அஷூர் portal. Let me just portal.azure.com. ஸோ கரண்டா வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து இட் இஸ் எம்டி, தெர் இஸ் நோ ஆப் சர்வீசஸ், நத்திங். ஓகே. ஸோ இப்போ கரண்டா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட இந்த பர்டிகுலர் மெஷின்ல வந்து ஒரு பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன் ஜஸ்ட் நான் பேசிக்கா வந்து என்னுடைய ஒரு சர்வர்ல வந்து ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு, அந்த ஐஏஎஸ்ல வந்து ஐ ஜஸ்ட் காட் ஒரு வெப் பேஜ் இருக்கு. ஓகே. ஸோ இதுல நான் டிஃபால்ட்டா வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு, இது பேசிக்கா வந்து நீங்க அப்பாச்சியோ இல்ல ஐஏஎஸ்ஓ உங்களுக்கு என்ன இது ஃபெமிலியரா இருக்கோ நீங்க யூ கேன் ஜஸ்ட் டூ தட். இதுல இப்ப நான் லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை அண்ட் ப்ரௌஸ் இட். ப்ரௌஸ் பண்ணா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் இந்த லோக்கல் மெஷின்ல. ஸோ இது என்னுடைய லோக்கல் ஹாபி ப்ராஜெக்ட். ஓகே. ஸ்டாண்ட்ஸ் கேஃபே அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு லோக்கல் வெப் அப்ளிகேஷன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ இதுல ஜஸ்ட் சில கண்டென்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, லெட் மீ க்ளோஸ் இட். ஸோ லோக்கலாக எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த லோக்கலாக ஒர்க் ஆகக்கூடிய வெப் அப்ளிகேஷனை நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், கிளவுடுக்கு கொண்டு போகணும்னு பார்க்குறேன். ஸோ இதை நான் வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்லையும் ட்ரை பண்ணேன். ஓகே. ஐ வாஸ் ஜஸ்ட் இன்ஸ்டாலிங் டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ASP.NET அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் டைம் டிட் நாட் ஒர்க் அவுட். ஓகே. ஸோ அதுவும் மேபி இன்னொரு கொஞ்ச நேரம் லாஸ்ட்ல ட்ரை பண்ணி மேபி இஃப் ஐம் ஏபிள் டு கனெக்ட் இட், அந்த கம்ப்ளீட் அந்த செகண்ட் அப்ளிகேஷனை நம்ம மைக்ரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷனை மைக்ரேட் பண்ணுவோம். அப்ளிகேஷனை மைக்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கா, இல்லை மைக்ரேட் பண்ணும்போது ஏதாவது சேலஞ்சஸ் வருமா அப்படின்றதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்க்கும், அதாவது பார்த்தீங்கன்னா சர்வருக்கு தனியாக அசஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு, டேட்டா பேஸ்க்கு தனியாக அசஸ்மெண்ட் இருக்கு, வெப் அப்ளிகேஷனுக்கும் இப்போ நமக்கு தனியாக வந்து அசஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வி வில் ஸ்டார்ட் வித் வெப் அப்ளிகேஷனோட அசஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி தான், இஃப் இன் கேஸ் நீங்க ஒரு அப்ளிகேஷனோ இல்லை
டேட்டா பேஸோ இல்லை சர்வரோ மைக்ரேட் பண்ணணும் இல்லை டேட்டா மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அஜூரோடைய மைக்ரேட் டூலில் போயிட்டு யூ ஹாவ் டு கிரியேட் அ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அஜூர் மைக்ரேட்ல அது நீங்க வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு தனித்தனியா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு ஒரு வேவுக்கும் தனியா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல என்டையர் ப்ரோக்ராம்க்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். மேபி இது வெப் அப்ளிகேஷனுக்கு நம்ம பண்றதால ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் I will just select any resource group, any existing resource group, and then I will call this project as stan app migration project 001 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எந்த லொகேஷனுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ண போறீங்க, எந்த ஜியோகிராஃபிக் மைக்ரேட் பண்ண போறீங்க, இந்தியாவுக்கு மைக்ரேட் பண்ண போறீங்களா இல்லை யுனைடெட் ஸ்டேட்ஸ் மைக்ரேட் பண்ண போறீங்களா அப்படின்றது டிசைட் பண்ணிட்டு யூ கேன் சூஸ் வாட் எவர் லொகேஷன். ஓகே, ஸோ ஐ வில் கோ வித் யூஎஸ் அண்ட் தென் கிரியேட் த ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லைவாக வந்து ஆன்லைனில் வந்து டிஸ்கவரி, அசஸ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன், இப்போ அடுத்த 3 ஃபேஸ் அதுதான். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் do the assessment. இப்போ அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரிக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்லேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட்டோடைய டூலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபைல்ஸ் தான். ஓகே, இதில் அசஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து டவுன்லோட் ஆப் சர்வீஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட்னு இருக்கு. ஸோ இந்த ஆப் சர்வீசஸ் மைக்ரேஷன் அசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் லோக்கல் மெஷினில் டவுன்லோட் பண்ணலாம், இல்லாட்டி உங்களுடைய மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இட். ஸோ இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா you will get this particular Azure App Services Migration Scripts வரும் உங்களுக்கு. ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த App Services Migration Assistant MSI ஃபைல் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம மேபி திருப்பி ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு ஆப் சர்வீசஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த MSI ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சின்ன ஒரு 60-70 MB 70 MB ஃபைல் தான் அது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஸ்டார்ட் மெனுவில் வந்து இந்த மாதிரி இப்போ உடனே ஆட் ஆகிடும். இப்போ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ண உடனே ஆப் சர்வீசஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் நியூவாக இப்போ தான் ஆட் ஆயிருக்கு. ஆட் பண்ண உடனே இதில் வந்து என்னுடைய லோக்கல் மெஷினில் எத்தனை வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து போயிட்டு செக் பண்ணோம். ஸோ இப்போ என்னுடைய ஐஏஎஸ் இப்போ தான் காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து டிஃபால்ட் வெப்சைட்னு ஒன்று தான் வச்சிருக்கு. இதை நீங்கள் ரீநேம் பண்ணால் கூட நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். whatever மல்டிபிள் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு அதில் லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ இப்போ நான் எந்த வெப்சைட்டை வந்து எந்த அப்ளிகேஷனை மைக்ரேட் பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. இந்த டிஃபால்ட் வெப்சைட்டை வந்து என்னுடைய ஆன் ப்ரமைசஸ் அப்ளிகேஷனை வந்து அஜூரோடைய ஆப் சர்வீஸ்க்கு நான் மைக்ரேட் பண்ண போகிறேன். இது வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ்க்கு வந்து நம்ம மைக்ரேட் பண்றோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்க்கு வந்து நம்ம சர்வரை மைக்ரேட் பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸா வந்து மைக்ரேட் பண்ண போறோம். இதுல அடிஷனல் லாக்ஸ் எல்லாம் வந்து எடுக்கலாமான்னு கேட்கறாங்க. இது வந்து அவங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய டூலை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அந்த அசஸ்மெண்ட் டூலை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த டெலிமெட்ரி வந்து ஆட் பண்ணுமான்னு கேட்கறாங்க. இது ஓகே. சில ஆர்கனைசேஷன்ல இப்போ ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் இல்ல ஒரு ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் என்விரான்மெண்ட்ல இந்த டூலை ரன் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஒரு டெலிமெட்ரியும் எங்களுடைய என்விரான்மெண்ட்ல இந்த மைக்ரோசாஃப்ட் போகக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க மைக்ரோசாஃப்ட் அஜூரை சூஸ் பண்ணி தான் அங்கே மைக்ரேட் பண்றோம். பட் இருந்தாலும் சில ஆர்கனைசேஷன்ல வந்து there will be classes. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து நீங்க அன்செக் பண்ணுங்க. பட் இங்க நம்ம வந்து லாக்ஸை வந்து அனுப்பலாம். ஸோ இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏதாவது எரர் இருக்கா, இதுல நம்ம மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒர்க் ஆகாம போகுமா அப்படின்றது இப்போ இந்த அசஸ்மெண்டோட ரிப்போர்ட்ல பார்க்கணும். ஸோ இதுல வந்து அவங்க செக் பண்றாங்க எல்லா டீடைல்ஸும் வந்து இப்போ ஐசாபி ஃபில்டர்ஸா இருக்கட்டும், டிசிபி போர்ட் நம்ம யூஸ் பண்ற போர்ட்டும் வந்து டெஸ்டினேஷன்ல ஒர்க் ஆகும். ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க. இதுல எதுவுமே ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஓகே, எல்லாமே வந்து இட் இஸ் ஆஸ் பெர் கிரைட்டீரியாஸ். ஈவன் HTTPS எல்லாமே யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல் சக்சஸ்ஃபுல். ஸோ வார்னிங் வந்து ஒன்று சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஐஏஎஸ் கான்ஃபிகரேஷன்ல வந்து சம் அந்த www ரூட் அந்த டிஃபால்ட் இதுல வந்து டூப்ளிகேட்டா நிறைய ஃபைல்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. பட் தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ அது வார்னிங் தான். வார்னிங் வந்தா ப்ராப்ளம் கிடையாது. வார்னிங் வந்தா நீங்க அப்ளிகேஷன் ஓனர்கிட்ட பேசுங்க. ஓகே, இது ஏதாவது ப்ராப்ளமா, இது நாங்க மைக்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க. ஏன்னா இது அப்ளிகேஷன் மைக்ரேஷன் அது. ஸோ நம்ம அவங்கள்ட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்போதைக்கு இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் படி இட் இஸ் 12 கிளாஸஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. தெர் இஸ் நோ எரர். வி ஆர் குட் டு மைக்ரேட். இதை நீங்க வந்து ரிப்போர்ட்டை சேவ் பண்ணிட்டு டைரக்டா நம்ம உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓனர், பிசினஸ் ஓனருக்கு வந்து நம்ம
இதுதான் இருந்தது, இதுதான் வந்து நம்ம மைக்ரேட் பண்ணும்போது அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டா கிடைச்சது அப்படின்ட்டு யூ கேன் ஷேர் இட். இல்லாட்டி நம்ம இதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா யாராவது எக்ஸ்பர்டைஸ் பார்ட்னர் இருக்கிறாங்க, நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா, அட்வான்ஸ் மைக்ரேஷன் பார்ட்னர், எக்ஸ்பர்ட் மைக்ரேஷன் பார்ட்னர்ஸ், இந்த மாதிரிலாம் கிளாஸஸ் இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி ஆப் சர்வீசஸ்லாம் மைக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப் சர்வீசஸ் மைக்ரேட் பண்ண அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம அவங்கள்ட்ட இன்புட் வாங்கி நம்ம வி கேன் டூ இட். இப்போ நான் வந்து ஜஸ்ட் டைரக்டா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த கோடை வந்து நீங்க காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல வந்து லாகின் ஆகும். இந்த பர்டிகுலர் கோடை நீங்க என்டர் பண்ணிட்டு நம்மளுடைய ஆப் சர்வீசஸ் அசஸ்மெண்ட் டூலை வந்து ஆத்தென்டிகேட் பண்றோம் நம்மளுடைய போர்ட்டலுக்கு. ஸோ போர்ட்டலுக்கு ஆத்தென்டிகேட் பண்ண உடனே இட் வில் ஜஸ்ட் செக் மை ஐடி azurewithstan@gmail.com. இதில் நான் வந்து ஐ எம் ட்ரைங் டு சைன் இன் வித் மை அப்ளிகேஷன் வழியாக நான் போர்ட்டலுக்கு நான் லாகின் பண்ணுறேன். இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் பி கனெக்டட். இதில் எந்த ப்ராஜெக்ட் வச்சு நான் மைக்ரேட் பண்ண போறேன்னு கேட்குறாங்க. ஸ்டான் அப்ளிகேஷன் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட் 01 இதுதான் இப்போ நான் ஜஸ்ட் இப்போ கிரியேட் பண்ணது. ஸோ அதோடைய ஐடி வந்து கரெக்டாக இருக்கா என்னன்றதை வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ ஸ்டான் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட் 01. So Stan application project migration 01. ஸோ இதுதான் நமக்கு அங்கே சூஸ் ஆயிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே, லெட் மீ, அதுவே நான் பேரலாக வந்து இன்னொரு இதுவும் காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் எல்ஸ் கரண்டாக வந்து. ஓகே, டூப்ளிகேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will have this portal open. ஓகே, ஸோ இதில் ஆப் சர்வீசஸையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், எம்டியாக இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் லெட் மீ செலக்ட் த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இதில் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் ஆர்கனைசேஷனில் இருந்தது அப்படின்னா எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் மைக்ரேட் பண்ண போறீங்க அப்படின்றத சப்ஸ்கிரிப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கங்க. ரிசோர்ஸ் குரூப் புதுசாக கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கங்க. இல்லை ஆப் சர்வீசஸ் வந்து நீங்கள் ஏதாவது எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப்ல இப்போ ஆர்ஜி ஸ்டான் ப்ராட் 01க்கே நான் மைக்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா யூ கேன் மைக்ரேட் இட். ஸோ டெஸ்டினேஷனில் வந்து என்ன நேம் கொடுத்து மைக்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. ஐ வில் ஜஸ்ட் சே ஸ்டான் வெப் அப்ளிகேஷன் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஆல்ரெடி நேம் யாரோ யூஸ் பண்றாங்க போல இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் சே ஸ்டான் வெப் ஆப் 001. இது ஏன்னா வந்து அஷூர் வெப்சைட்ஸ் .netல வந்து யாரு வேணா இந்த நேம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து யூனிக்கா இருக்கணும் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கஸ்டமர். இது ஏன்னா நம்ம டிஃபால்ட் டொமைன் யூஸ் பண்றோம். நம்ம மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல போயிட்டு நீங்க கஸ்டம் டொமைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டான் வெப் ஆப் 001 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ எந்த பர்டிகுலர் ரீஜன்ல வந்து கிரியேட் பண்ண போறீங்கன்னு கேட்கறாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப் சர்வீசஸ் பிளான் நம்ம லாஸ்ட் வீக் அப்ளிகேஷன் சர்வீசஸ் பிளான் கிரியேட் பண்றது பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஆல்ரெடி பிளான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளானை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம புது பிளான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சூஸ் த ரீஜன். அங்க போயிட்டு உங்களுக்கு ஆப் சர்வீசஸ் பிளான் கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைபிரிட் கனெக்ஷன் இருக்கு. இப்போ நான் டேட்டா பேஸை வந்து நான் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ மைக்ரேட் த டேட்டா பேஸ். இப்போ அந்த டேட்டா பேஸ் கனெக்ஷன் தான் நான் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஓகே, நான் இன்னொரு அப்ளிகேஷன் மைக்ரேஷன் அப்போ நான் வந்து டேட்டா பேஸ் சேர்த்து மைக்ரேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம டேட்டா பேஸை மைக்ரேட் பண்ணல, என்னுடைய அப்ளிகேஷன் சர்வீஸை வந்து நான் மைக்ரேட் பண்றேன். ஓகே, ஸோ ஸ்கிப் டேட்டா பேஸ் செட்டப்னு கொடுத்துட்டு, பட் இந்த டூல் வழியா நீங்க டேட்டா பேஸும் இன்டெகிரேட்டட் அந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே மைக்ரேட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஐ வில் மைக்ரேட் அப்ளிகேஷன். ஸோ ஹைபிரிட் கனெக்ஷன் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிடுவோம். டேட்டா பேஸை நான் உங்களுக்கு மைக்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் லெட்ஸ் ஆல்சோ கிரியேட் த டேட்டாபேஸ் மைக்ரேஷன் ஆல்சோ. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல யூ ஷுட் ஸ்டார்ட் சீயிங் த content coming in. So creating site resources ன்னு சொல்றாங்க. பப்ளிஷ் ஆகுது இப்பதான். பப்ளிஷிங் சைட் கண்டென்ட். இதோட காஸ்ட் என்ன வரும்னு சொல்லாங்க இந்த ப்ராசஸ்ல? காஸ்ட் நம்ம எடுக்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இதை ரெடி பண்ணிட்டு காஸ்ட் நம்ம பார்க்கலாம். நான் நேற்று கூட காமிச்சேன் ஆக்சுவலாக பிஸ்னஸ் கேஸ் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அதில் என்ன அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா டிசிஓ கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் இங்கே வந்துருச்சு. ஸ்டான் வெப் ஆப் 001 இங்கே வந்து மைக்ரேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 1 minute கொடுங்க, ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த என்னுடைய வெப்சைட்டுடைய இமேஜஸ் அதெல்லாம் வந்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ let's go and check inside.
Okay, let me copy the domain. Let me go and try the website. Perfect. Okay, so Stan web application Azure websites.netல என்னுடைய ஹாபி அப்ளிகேஷன் வந்து ஸ்டான்ஸ் கேஃபே அப்படின்றது வந்து மைக்ரேட் ஆயிடுச்சு. இது என்னோட பழைய போட்டோ. ஓகே, ஸோ டோன்ட் திங்க் ஐ எம் லைக் திஸ். ஓகே, ஸோ அது ஆல்மோஸ்ட் 10 years பேக் போட்டோ. ஸோ இப்போ இந்த நம்ம அப்ளிகேஷன் மைக்ரேஷன் வந்து அசஸ்மெண்ட் அஜூர் ஆப் சர்வீஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் வழியா அசஸ் பண்ணி வி ஹேவ் மைக்ரேட்டட் ஆல்சோ. ஸோ மைக்ரேஷன் ரிசல்ட்ஸை வந்து நீங்க இங்க எடுத்து பார்க்கலாம். இப்போ இன்னொரு சைட்டு நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்க அதே ஐஏஎஸ்ல அப்படின்னா மைக்ரேட் அனதர் சைட்னு கொடுத்து யூ கேன் ஸ்டார்ட் மைக்ரேட்டிங் இட். ஸோ இது இங்கே நீங்க கோ டு யுவர் வெப்சைட்னு கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த வெப்சைட் அது டைரக்டா கொண்டு போயிடும். கேளுங்க, கொஸ்டின் தான் கேளுங்க. ஸ்டான், இப்போ நீங்க மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஆன் ப்ரோம்ல இருக்கிறது வந்து ஸ்டாப் ஆயிடுமா? நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், அது நம்மளுடைய இதுதான். இப்ப வந்து நீங்க இத வந்து ரெண்டுமே வந்து parallel வந்து எங்க இருந்து வருதுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க பாருங்க, இதுதான் இந்த சைட். இது என்னுடைய ஸ்டான் வெப் ஆப் 001 azure websites.net. இது ஓகே ஓகே ஓகே. என்னுடைய லோக்கல் வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சது வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு நான் காமிச்சேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய லோக்கல் அது வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து ரன் பண்ணி காமிச்சேன். சாரி, லோக்கல் ஹோஸ்ட்னா அந்த லோக்கல் மெஷின்ல இருந்து நான் ரன் பண்ணி காமிச்சேன். சாரி, இது இல்ல, இது வந்து என்னுடைய அந்த இன்னொரு அப்ளிகேஷன். ஓகே, இது நான் லோக்கல் ஹோஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சேன் மைக்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் மெஷின்ல. இப்போ நான் மைக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டான் வெப் அப்ளிகேஷன் 01.azurewebsites.net அந்த பர்டிகுலர் லிங்க்ல போயிட்டு இப்போ ஆக்சஸ் பண்றோம். ஓகே, ஸோ அஜூரோடைய ஆப் சர்வீசஸ் மைக்ரேஷன் வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க அப்ளிகேஷனை வந்து ஜஸ்ட் வெறும் அப்ளிகேஷன் மட்டும் மைக்ரேட் பண்ணாலும் மைக்ரேட் பண்ணலாம், இல்லை நீங்க டேட்டா பேஸ் கூட சேர்த்து மைக்ரேட் பண்ணாலும் மைக்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டெமோ. செகண்ட்